தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம், அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு வருமான வாய்ப்பை தமிழ்நாட்டு கம்பெனியான SPO பிரைவேட் லிமிடெட் கம்பெனி திருவண்ணாமலை, இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பை தராங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ரெஃபரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமுமே இல்லை. இந்த கம்பெனியில் நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டு வேலை பார்க்க போகிறீங்க. அதனால் உங்கள் திறமையை இங்கே வளர்த்துக்கலாம். மேலும் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்ப நாட்டுக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றவர்களை விட நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாற வேண்டுமா? அப்போ நீங்கள் இந்த விதிகளை கடைபிடிக்க கற்றுக்கங்க. முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்குங்க. தேவையில்லாத இடத்துல பேசுவதை தவிர்த்துக்கணும். அதிகமாக கவனிக்கணும். இப்போ அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதிகமாக அதை கவனிக்கணும். அதிகம் கேட்கறதுனால மட்டுமே நம்மளுடைய அறிவுத்திறன் மேலும் மேலும் வளரும். அடுத்ததாக மற்றவர்களை மரியாதையுடன் நடத்த பழகிக்கணும். அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லாத்தையும் மரியாதையுடன் நடத்த வேணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம அமைதியாக நகர்ந்துடணும். அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களோட பேசும்போது அவர்களோட கண்ணை பார்த்து நம்ம பேச பழகிக்கணும். அடுத்தது நம்ம நேரத்தை நம்ம நிர்வகிக்க கற்றுக்கணும். நம்ம டைம் தான் ரொம்ப பெரிய சொத்து. அதனால் நம்ம அதைய நிர்வகிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஒருக்குங்கிறது 2 தடவை நல்லா யோசித்து பேசணும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. தேவையானதை மட்டும் பேசிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கணும். இந்த நற்குணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிக சக்தி வாய்ந்த நபராக மாறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.